Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது voltage regulation. What is voltage regulation and what are the methods used to determine the voltage regulation of an alternator? ஒரு alternatorோட ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு மெத்தட் very easiest method, that is synchronous impedance method யூஸ் பண்ணி எப்படி அதோட ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து லோடை வேரி பண்ணுறோம். லோட் பவர் ஃபேக்டர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லோட் அண்ட் லோட் பவர் ஃபேக்டர், சேஞ்ச் இன் லோட் அண்ட் லோட் பவர் ஃபேக்டர் கட்டாயமாக நம்மளோட லோட் டெர்மினல் வோல்டேஜ் தான் நம்ம வந்து ஜென்ரலாக வீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த வோல்டேஜை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ வி அப்படிங்கிறது என்னென்னா லோடுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரைட்டா? ஸோ நம்ம வந்து நார்மலாக லோடை வேரி பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடை வேரி பண்ணுறோம். அட் த சேம் டைம் லோடு வேரி ஆகும்போது லோட் பவர் ஃபேக்டரும் சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்ச் இன் லோட் அண்ட் லோட் பவர் ஃபேக்டர் நம்மளோட டெர்மினல் வோல்டேஜை வந்து கட்டாயமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அப்படிங்கிறது லோடுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய லோட் டெர்மினல் வோல்டேஜ். ஸோ அந்த வேரியேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்போதுமே ரெகுலேஷன் வந்து ஒரு மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ், அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம். மீன்ஸ் அதோட ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறோம் மீன்ஸ் ரெகுலேஷனை வந்து கண்டுபிடிப்போம். நார்மலாக ரெகுலேஷன் வந்து நியர்பை 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அக்செப்டபிள் லிமிட். மேக்ஸிமம் வேல்யூ வந்து அரௌண்ட் 20% உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ ரெகுலேஷனை வந்து நம்ம ரெண்டாக டிஃபைன் பண்ணலாம். ஒன் இஸ் ரெகுலேஷன் அப், இன்னொன்று ரெகுலேஷன் டவுன். ஸோ ரெகுலேஷன் அப் அப்படின்னா என்னென்னா நம்மளோட E0 அப்படிங்கிறது, இதில் E0 அப்படிங்கிறது நோ லோடு வோல்டேஜ், அதாவது எந்த ஒரு லோடுமே அப்ளை பண்ணாத போது அல்டர்னேட்டரோட ஆர்மச்சூர் டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் E0, ஓகேவா? ஸோ அந்த நோ லோட் டெர்மினல் வோல்டேஜுக்கும் ஃபுல் லோடு, ஒரு லோடு வோல்டேஜ், நாட் ஃபுல் லோடு வோல்டேஜ், லோடு வோல்டேஜ், சரியா? லோடு அப்ளை பண்ணியிருக்கும் போது லோடுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் V. ஸோ நோ லோடு வோல்டேஜுக்கும் லோடு வோல்டேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் டிவைடட் பை லோடு வோல்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா தட் இஸ் ரெகுலேஷன். அப்போ எப்போதுமே நோ லோடு வோல்டேஜ் வந்து லோடு வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது அந்த கம்மியான வேல்யூஸ் வச்சு இங்கே டினாமினேட்டரில் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேஷனோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை ரெகுலேஷன் அப்னு சொல்கிறோம் கம்பேர்ட் டு திஸ். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதே தான் நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைடட் பை நோ லோடு வோல்டேஜ். நோ லோடு வோல்டேஜ் வந்து ஒரு அதிகமான வேல்யூ, ஒரு ஹை வேல்யூ வந்து டினாமினேட்டரில் போடும்போது அதோட ரெகுலேஷன் ரிசல்ட் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதை ரெகுலேஷன் டவுன்னு சொல்கிறோம், இதை ரெகுலேஷன் அப்புன்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ரெகுலேஷன் எல்லாமே நம்ம பர்சன்டேஜில் தான் பார்ப்போம். ஸோ இப்போ ரெகுலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோ லோடு வோல்டேஜ் டு தி ஃபுல் லோடு வோல்டேஜ் அண்ட் இட் இஸ் டிவைடட் பை தி ஃபுல் லோடு வோல்டேஜ் வித் கான்ஸ்டன்ட் ஃபீல்டு எக்ஸைடேஷன் அண்ட் ஸ்பீட். இதில் வந்து ஃபீல்டு எக்ஸைடேஷனையோ ஸ்பீடையோ நம்ம எதுவுமே டச் பண்ணல, ஜஸ்ட்டு லோடை வேரி பண்ணுறோம். அதனால் வோல்டேஜ், லோட் டெர்மினல் வோல்டேஜ் வேரி ஆகுது. ஸோ அதுக்கும் இனிஷியலாக நம்ம அப்ளை பண்ண நோ லோடு வோல்டேஜுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இவ்வளோ தான் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மெத்தட்ஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் அன் அல்டர்னேட்டர். நார்மலாக நம்மளோட மெஷின் அல்டர்னேட்டர் வந்து ஸ்மால் கெப்பாசிட்டி மெஷின் இருக்குது, லார்ஜ் கெப்பாசிட்டி மெஷின் இருக்குது. ஸோ நான் அல்டர்னேட்டரோட ரேட்டிங் கம்மியாக இருக்குது, ஸ்மால் கெப்பாசிட்டி அல்டர்னேட்டராக இருக்குது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணும், தட் இஸ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான லோடை நம்ம ஈஸியாக சப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அல்டர்னேட்டர் ஸ்மால் கெப்பாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் லோட் டெஸ்ட் வந்து பாசிபிள். டைரெக்டாக லோடை கொடுத்து ஈஸியாக அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கெப்பாசிட்டி அல்டர்னேட்டராக இருக்குது, அல்டர்னேட்டரோட கெப்பாசிட்டி வந்து லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான லோடை நம்மளால் சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தான் சொல்லுவாங்க லோட் டெஸ்ட் அப்படின்னா டிட்டர்மினேஷன், நோ லோட் டெஸ்ட்னா ப்ரீ டிட்டர்மினேஷன், ரைட்டா? ஸோ அப்போது இதில் 2 டெஸ்ட்டு தான். ஒன்று நோ லோடு, எந்த லோடுமே கொடுக்காம ஒரு டெஸ்ட் எடுப்போம். அடுத்து ஃபுல் லோடு, தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இல்லைனா ஃபுல் லோட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு டெஸ்ட்டு, ஒரு ஹை வேல்யூ ஒரு லோ வேல்யூ ரெண்டாக வச்சு ஒரு அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ்
ப்ரீ டிட்டர்மினேஷன், ரைட்டா, ஓசிஎஸ்சி டெஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் மெத்தட், நம்ம டைரக்ட் மெத்தட்னா டேரெக்டாக லோட் அப்ளை பண்ணி பார்க்குறது. இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அதில் வந்து மெயினாக இந்த டெஸ்ட் ஓசி டெஸ்ட்டு எஸ்சி டெஸ்ட்னு 2 டெஸ்ட் பண்ணுவோம். ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு அல்லது நோலோட் டெஸ்ட், இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டையும் வச்சு அதோட சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன, இசட்எஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு ஆல்டர்னேட்டரோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறோம். மீன்ஸ் தட் இஸ் சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், இல்லைனா இஎம்எஃப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது கேஸ் வந்து ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தட் ஆர் எம்எம்எஃப் மெத்தட். ஸோ இதுக்கும் சேம் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் இல்லைனா நோலோ டெஸ்ட்டு, இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். இந்த 2 டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இந்த 2 டெஸ்ட்டையும் வச்சுட்டு அதோட சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இசட்எஸ், டோட்டல் இம்பிடன்ஸ், ஆல்டர்னேட்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய டோட்டல் இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இசட்எஸ். இந்த இசட்எஸ்ஸை வச்சு அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட். தென் ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தட். இப்போது நார்மலாக லோடு அப்ளை பண்ணி ஒரு அதோட ரெகுலேஷன் பார்க்குறோம் அப்படின்னா அதை விட சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடில் நம்ம பார்க்கக்கூடிய ரெகுலேஷனோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? தென் இன்னும் கொஞ்சம் அதை விட அக்யூரேட் மெத்தட் வேணும் இப்போ அதோட ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா தட் இஸ் ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தட். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த இசட்எஸ் இருக்குது இல்லையா, இந்த இசட்எஸ்ல இருந்து நம்ம ஆரையும் எக்ஸையும், இசட்டுங்கிறது ஆர் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ், சரியா, இது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸு, இது சிங்க்ரோனஸ் ரியாக்டன்ஸ், ரைட்டா. ஸோ இதில் இந்த இசட்எஸ்ங்கிறது டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் இசட்எஸை கண்டுபிடிச்சி அதோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணும். செகண்ட் மெத்தடில் ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறீங்க, இசட்டில் இருக்கக்கூடிய ஆரையும் எக்ஸையும் பிரிச்சிருந்தோம். ஆர்மச்சூர் ரியாக்டன்ஸையும் ரெசிஸ்டன்ஸையும் சிங்க்ரோனஸ் ரியாக்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம், 2ஆக உடச்சிடுறோம். பிரித்து அந்த ரியாக்டன்ஸை கண்டுபிடிக்கிறது மூலமாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஸோ டோட்டலாக இசட்எஸ் கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து நம்ம ஆரையும் எக்ஸையும் பிரித்து எக்ஸோட ரியாக்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தட். அண்ட் தென் தேர்ட் கேஸ், ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ரெகுலேஷன் வந்து என்னாகும், கம்மியாக கிடைக்கும், ரைட்டா. ஸோ நான் இன்னும் வந்து ரெகுலேஷன் எப்போதுமே நியர்பை 0 இருக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னும் ரெகுலேஷன் நல்லா எக்ஸாக்டாக எனக்கு கிடைக்கணும், அக்யூரேட்டாக எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 3வது மெத்தடுக்கு போகிறோம். தட் இஸ் 0 பவர் ஃபேக்டர் மெத்தட் இல்லைனா போர்ட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். 0 பவர் ஃபேக்டர் மெத்தட் இல்லைனா போர்ட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட், சரியா. போர்ட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னா இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸு, ஸோ இசட்லேருந்து ஆரையும் எக்ஸையும் பிரித்தோம். இப்போது இந்த எக்ஸில் இருந்து ஆர்மச்சூர் ரியாக்டன்ஸ் எஃபெக்டையும், ஆர்மச்சூர் ரியாக்டன்ஸ் எஃபெக்ட் வந்து எக்ஸ்ஏன்னு சொல்லுவோம், இன்னொன்று லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் எஃபெக்ட் வந்து எக்ஸ்எல்னு சொல்கிறோம். இந்த ஆர்மச்சூர் ரியாக்ஷன் எஃபெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணி லீக்கேஜ் ரியாக்டன்ஸை மட்டும் எடுத்து அதோட பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ZPF மெத்தட், போர்ட்டியர் ட்ரையாங்கிள் மெத்தட். அப்போது எம்எம்எஃப் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் நமக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 மெத்தடில் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடுக்கும் மெயினாக நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கும் சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், ஆம்பியர் டர்ன்ஸ் மெத்தட், இந்த 2 மெத்தடுக்கும் கட்டாயமாக ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் டேட்டாஸும் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் டேட்டாஸும் அண்ட் தென் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸோட இந்த 3ம் தேவைப்படும். அண்ட் தென் 0 பவர் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னாலே கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து ஒரு இண்டக்டிவ் லோடாக தான் இருக்கணும், சரியா. ஸோ ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டுக்கு பதிலாக ஃபுல் லோட் டெஸ்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து இண்டக்டிவ் லோடு ஃபுல்லாக லோட் பண்ணி அதை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ZPF 0 பவர் ஃபேக்டர் லேகிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் போர்ட்டியர் மெத்தட்னு சொல்லுவோம்.
ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து இண்டக்டிவ் லோட். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து பியூர்லி இண்டக்டிவ் லோட். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இசட்பிஎஃப் கர்வ்னு ஒரு கர்வை வந்து 0 பவர் ஃபேக்டர் கர்வ்னு சொல்லிட்டு ஒரு கர்வை வந்து பிளாட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போது இசட்பிஎஃப் மெத்தட் அப்படின்னா நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று இசட்பிஎஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேணும், ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும், இசட்பிஎஃப் டெஸ்ட் வேணும். இந்த மூணாவது டெஸ்ட்டுக்கு மட்டும் இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளால் இந்த மேலே இருக்கிற 3 மெத்தட்லையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நார்மலாக ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மெஷினோட அல்டர்னேட்டரோட ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 24 வோல்ட் டிசி சப்ளை அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கார்பன் ரியோஸ்டேட்டை வேரி பண்ணுறோம். ஒரு கார்பன் ரியோஸ்டேட்டை வேரி பண்ணி ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்ரு போட்டுருவீங்க. அண்ட் தென் அதுக்கு சீரியஸாக ஒரு அம்மீட்டர், மிஷினோட ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக ஒரு வோல்ட் மீட்ரு போட்டுட்டு, இது நம்மளோட அல்டர்னேட்டரோட ஆர்மேச்சர் ரைட்டா, இதுக்கு அக்ராஸாக இந்த மாதிரி ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணி இங்கே 24 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு வேரியபிள் ரியோஸ்டேட் போட்டுப்போம். ரியோஸ்டேட்டை வேரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை வேரி பண்ணோம். அதுக்கு அக்ராஸாக இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். இந்த VIயை டேப்லேட் பண்ணிவிட்டு R = V/I ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். டிசி சப்ளை கொடுக்கறதுனால RA கிடச்சிரும். பட் ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இன்புட்டாக கொடுப்போம் ரைட்டா. மிஷின் ரன் டைமில் அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுப்போம். ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுக்கும்போது டியூ டு ஸ்கின் எஃபெக்ட்னால ஆர்மேச்சர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து இன்னர் சர்ஃபேஸில் அதிகமான கரண்ட்டும் அவுட்டர் சர்ஃபேஸில் கம்மியான கரண்ட்டும் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். RA எஃபெக்டிவ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை என்ன பண்ணணும், 1.6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1.6 into RA, தட் இஸ் RA எஃபெக்டிவ். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் நம்மளே பண்ணுவோம். தட் இஸ் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் ஒன்று போட்டு அதில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற பிளேஸில் உங்களோட அப்சர்வேஷன் பார்த்தா டயக்ராம் கூட போட்டுப்பீங்க. அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஆர்மேச்சரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ரெகுலேஷனை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் மெத்தடுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு EMF மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போது இதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மெத்தடில் ஒரு அல்டர்னேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன செய்யணும், ரெகுலேஷன் கண்டுபிடிக்கணும்னா 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். ஒன்று ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு, இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு. ஸோ OC டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷனை விட்டுருங்க, இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அல்டர்னேட்டரோட 3 டெர்மினலும் ஓப்பனாக வச்சுக்கிடணும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட அல்டர்னேட்டர் ரைட்டா. இது இதோட பிரைம் மூவர். ஒரு அல்டர்னேட்டரை நம்ம டைரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது, அதை ஒரு பிரைம் மூவரை வச்சு தான் என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு பிரைம் மூவர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹேஸுங்கிற சிம்பிள் வந்து எதை இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு கப்ளிங், அல்டர்னேட்டர் வந்து ஒரு பிரைம் மூவரோட கப்புள் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும் ரைட்டா. அண்ட் தென் இங்கே வந்து நம்ம அல்டர்னேட்டரோட ஃபீல்டுக்கு டிசி சப்ளை கொடுக்குறோம் ரைட்டா. இந்த போர்ஷனில் அல்டர்னேட்டரோட ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணணும், 230 வோல்ட் டிசி சப்ளையை கொடுத்து ஒரு 3 பாயிண்ட் ஸ்டார்டரை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த பிரைம் மூவர் மோட்டாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகும். இந்த மோட்டார் ரொட்டேட் ஆச்சுன்னா இது கூட கப்புளாக இருக்கக்கூடிய அல்டர்னேட்டரும் என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த மோட்டாருக்கு இல்லையா, மோட்டாரோட ஃபீல்டு எக்ஸடேஷன், ஃபீல்டுக்கு போகக்கூடிய சப்ளையை அண்ட் இந்த ரியோஸ்டேட்டை வேரி பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், வேரி பண்ணுறோம். ஸோ வேரி பண்ணி இந்த ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மோட்டாரை ரேட்டட் ஸ்பீடில் ரன் பண்ண வைக்கிறோம். இந்த மோட்டார் பிரைம் மூவர் ரேட்டட் ஸ்பீடில் ரன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்டர்னேட்டரும் என்ன ஆயிரும், ரேட்டட் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட அல்டர்னேட்டரோட ஆர்மேச்சர் என்ன செஞ்சிட்ருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு
ஓகேவா. அண்ட் தென் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, டிசி சப்ளை கொடுக்குறோம். டிசி சப்ளை கொடுத்துட்டு இதோட ஃபீல்டு எக்ஸடேஷன் இருக்குது இல்லையா, ஃபீல்டு கரண்ட் ஐஎஃப்ஐ வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த ரியோஸ்டரை வேரி பண்ணுறது மூலமாக ஃபீல்டு கரண்ட் ஐஎஃப்ஐ வேரி பண்ணுறோம். அந்த ஐஎஃப்க்கு கரஸ்பாண்டிங்காக இதுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐஎஃப் வேரி பண்ணால் என்ன ஆகும், இந்த ஃபீல்டு வைண்டிங் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு கோர் வந்து என்னாகும், ஃப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, இது இந்த ஃப்ளெக்ஸை கட் பண்ணால் ஆர்மச்சூரில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் நார்மல். அந்த இஎம்எஃப் இந்த வோல்ட்மீட்டர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த டேபிள். ரைட்டா. என்ன பண்ணுறீங்க, ஃபீல்டு கரண்ட் இனிஷியலாக 0 இருக்கும்போது ஆரம்பிச்சிருக்க கரஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருந்துச்சு. அடுத்து ஃபீல்டு கரண்ட்டு 0.1 இருக்கும்போது அங்கே என்ன வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சு. இந்த மாதிரி நம்மளோட ஃபீல்டு எக்ஸடேஷனை வேரி பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இன்டியூஸ் ஆன வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத E0 அதை அப்படியே டேப்லெட் பண்ணிகிட்டே வரோம். எது வரைக்கும் இந்த ரீடிங் எடுப்போம் அப்படின்னா நம்ம மெஷினோட அல்டர்னேட்டரோட ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நார்மலாக இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டட் வோல்டேஜ்லேருந்து 150% அதிகமாகவே வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ எப்போதுமே நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிளியராக இருக்கணும்னா நிறைய நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் வந்து எடுக்கணும், அப் டு ரேட்டட் ஃபீல்டு எக்ஸடேஷன் வரைக்கும் வேரி பண்ணி. ரைட்டா. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தது லைன் டு லைன் வோல்டேஜ், 2 ஆருக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜ். அதுலேருந்து பெர் ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். பெர் ஃபேஸ் வேல்யூனா என்ன செய்யணும், லைன் வோல்டேஜ் டிவைடட் பை வி ஃபேஸ் ஈக்குவல் டு VL/√3 அதே தான் பண்ணியிருக்கோம். இ ஃபேஸ் ஈக்குவல் டு E0 இது லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3 போட்டு ஃபேஸ் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து இன்னொரு டெஸ்ட் டேட்டாஸ் நமக்கு வேணும், தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஸோ ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னா என்ன பண்ணணும், அல்டர்னேட்டரோட டெர்மினல்ஸை நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த இருக்கு இல்லையா டிபிஎஸ்டிஎஸ் மீன்ஸ் ட்ரிபிள் போல் ட்ரிபிள் த்ரோ ஸ்விட்ச். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்ட் அல்டர்னேட்டரோட 3 டெர்மினலையும் ஷார்ட் பண்ணுறோம் த்ரூ ஒரு அமீட்டர் வழியாக அல்டர்னேட்டரோட 3 டெர்மினல் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம், ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அல்டர்னேட்டரோட 3 எண்டும் ஷார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும், சேம் இதே மாதிரி தான் ஃபீல்டு கரண்ட்டை இனிஷியலாக மினிமம் வேல்யூவிலேருந்து வேரி பண்ணுறோம். ஸோ ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆர்மச்சூர் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டேப்லெட் பண்ணுறோம். இதை எது வரைக்கும் பண்ணுவீங்க அப்படின்னா சேம் ரேட்டட் கரண்ட், நம்மளோட ரேட்டட் கரண்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா. ரேட்டட் கரண்ட் ஆல்டர்னேட்டரோட நேம் பிளேட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டட் வோல்டேஜ் என்ன, ரேட்டட் கரண்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த 2 டெஸ்ட்டுமே பண்ணலாம். இந்த 2 கேஸ்லேயுமே ஆல்டர்னேட்டர் என்ன செய்யணும், ரேட்டட் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸ்பீடை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறோம், எந்த சேஞ்சும் பண்ணல. ஜஸ்ட்டு ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணுறது மூலமாக ஆரம்பிச்சிருக்க அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜை ஓசி டெஸ்ட்டில் பார்த்தோம். அடுத்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு ஃபீல்டு கரண்ட்டை வேரி பண்ணுறது மூலமாக ஆர்மச்சூர் வழியாக என்ன கரண்ட் போகுது அப்படிங்கிறத டேப்லெட் பண்ணிங்க. ஸோ ஃபீல்டு கரண்ட்டை இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன கரண்ட் ஆர்மச்சூர் வழியாக ஃப்ளோ ஆச்சு டேப்லெட் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ரைட்டா, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு கரண்ட் இங்கே 0.5 இங்கேயும் 0.5 ஒரே கரண்ட்டுக்கு இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்கே ஒரு கரண்ட் இருக்கும். ரைட்டா. ஸோ இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பெர் ஃபேஸுக்கும் இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு பெர் ஃபேஸுக்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்துட்டு என்னது நம்மளோட சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ். இந்த இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டேபிளே போட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா இந்த டேபிள் வேல்யூவை வச்சு ஒரு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிளாட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஐ காமனாக இங்கே வந்து மார்க் பண்ணியாச்சு, ஃபீல்டு கரண்ட் ஐஎஃப்ஐ காமனாக இங்கே மார்க் பண்ணியாச்சு. இங்கே 2 ஸ்கேல் எடுத்துருக்கீங்க, ஒன்று ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎஸ்சி 2 போட்டாச்சு. ஸோ இந்த ஐஎஃப்க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள வோல்டேஜ் என்ன கரண்ட் என்ன 2ஐயும் போட்டுட்டு வோல்டேஜுக்கு உள்ள பாயிண்ட்ஸை ஃபுல்லாக லிங்க் பண்ணுறது மூலமாக ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டாச்சு. கரண்ட்டை வந்து இப்படி ஸ்கேல் வச்சு எஸ்சி டெஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் ஃபீல்டு கரண்ட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் மேலே ஸ்கேலில் வச்சு. இந்த கரண்ட்டு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு ஐஎஸ்சி, சரியா. இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு ஐஎஸ்சி, இந்த வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் E0, அவ்வளோதான். ஸோ இந்த E0 டிவைடட் பை ஐஎஸ்சி தான் நம்மளுக்கு என்னது ZS.
ஸோ சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 2 டெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நோ லோடு வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அந்த நோ லோடு வோல்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நார்மலாக ஒரு லோ டெஸ்ட் பண்ணி ஒரு வோல்டேஜ் இஎம்எஃப் பார்க்குறோம் அப்படின்னா அதை விட இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த நோலோட வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு 3 வழியில் நம்ம வந்து வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். எதை பொறுத்து அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடை பொறுத்து. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி. ஸோ பவர் ஃபேக்டர் யூனிட்டி அப்படின்னா அதோட ஈநாட்டோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே பவர் ஃபேக்டர் லேகிங்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து இண்டக்டிவ் லோடாக இருந்தால் ஈநாட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து கெப்பாசிட்டிவ் லோடாக இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ. ரைட்டா? ஸோ அப்போது அந்த ஈநாட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த வெக்டார் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பவர் ஃபேக்டர் இஸ் யூனிட்டி. ரைட்டா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கும். அல்டர்னேட்டர் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட்டும் அல்டர்னேட்டருக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜும் இன் ஃபேஸில் இருக்கும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து ஐ. சரியா? அல்டர்னேட்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய லோடு ரெசிஸ்டிவ். ஸோ அதனால் ஐயும் வியும் எனக்கு எப்படி இருக்குது, இன் ஃபேஸில் இருக்குது. இப்போ இந்த வோல்டேஜ் வி ஃபேஸில் நான் என்ன பண்ணணும், ஐஆர்ஏ ட்ராப் வரையணும். சரியா? நார்மலாக ஒரு வைண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் இருக்கும், இன்னொன்று ரியாக்டன்ஸ் ட்ராப் இருக்கும். அப்போ ரெண்டுமே வரையணும். ஸோ ஆரம்பிச்சு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் வரையணும். ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்னா என்ன, ஐ இன்ட்டு ஆர். சரி, ஐ இன்ட்டு ஆர்ஏ ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ அதை எங்கே வரையணும், இந்த வி ஃபேஸில் வரையணும். ஸோ அப்போது வி ஃபேஸில் ஐக்கு பேரலல் லைன் வரையணும். ஐக்கு பேரலல் லைன்னா என்ன, இது இன் ஃபேஸ். அப்போது சேம் ஹரிசாண்டல் லைன் இன்னொன்று வரைஞ்சிருந்தோம். இதுதான் என்னது, இந்த கேப்பு தான் ஐஏ ஆர்ஏ போட்டாச்சு. ஸோ ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் போட்டாச்சு. அதுக்கடுத்து ஆரில் இருந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது தான் அதோட ரியாக்டன்ஸ். ரைட்டா? இது ஆர் போட்டாச்சு. இதில் இருந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது தான் என்னது, ரியாக்டன்ஸ். அப்போ இதில் இருந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் நம்ம வரையக்கூடியதான் என்னது, ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். ஓகேவா? இதுதான் ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ் போட்டாச்சு. அண்ட் தென் இந்த ஐஆர்ஏ ஐஎக்ஸ் ஆரையும் எக்ஸையும் லிங்க் பண்ணால் அதுதான் என்னது, இசட். ஓகேவா? ரிசல்டன் வேல்யூ தான் என்னது, இசட். ஸோ இதோட ஐயை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வோல்டேஜ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு போட்டது ஆறு எக்ஸு இசட் போட்டிங்கன்னா இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ இப்போ இதை சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்னது, ஐ இன்ட்டு இசட்எஸ். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் என்ன, அல்டர்னேட்டரோட படத்தை பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன செய்யணும், இங்கே இருக்கிறது லோடு. நார்மலாக இதில் லோடு இல்லை, இந்த பக்கமாக இருக்கிறது என்னதாக இருக்கும், லோடு இருக்கும். ஸோ அப்போ அந்த லோடுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் இந்த அல்டர்னேட்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ட்ராப் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் இ நாட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் என்னது, ஸோ வி ஃபேஸ் லோடுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட்எஸ் ரெண்டையும் வெக்டார் சம் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளுக்கு என்னது, இ நாட். ரைட்டா? ஸோ அதுதான் இந்த வோல்டேஜ் இ நாட். இப்போ இதோட மேக்னிடியூட், இப்போ நம்ம படம் வரைஞ்சாச்சு, அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஸோ இங்கேருந்து இந்த போர்ஷன் இதிலிருந்து ஓஏன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஐஆர்ஏவை வந்து பீனு, அதாவது வி ஃபேஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஓஏ. அடுத்து ஐஆர்ஏ மார்க் பண்ணியிருக்கிறத நான் பீனு மார்க் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த பாயிண்ட்டை வந்து சீன் எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ இதுதான் எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வரும். ரைட்டா? இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஓசி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், ஓசி ஸ்கொயர் தான் இ நாட். ரைட்டா? ஈக்குவல் டு என்னது, இந்த போர்ஷன் ஓபி ஸ்கொயர், ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்.
ரைட்டா? ஸோ இதுதான். இப்போது இதில் ஓசி என்ன? E0. அப்போனா E0 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவல் டு இங்கே ஓபியோட வேல்யூ என்ன? ஓபி ஈக்குவல் டு வி ஃபேஸ். இந்த வேல்யூ வந்து என்னது? வி ஃபேஸ் ப்ளஸ் இந்த இடம் என்னது? ஐ இன்ட்டு ஆர்ஏ. வி ஃபே ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர்ஏ. அது தூக்கி இங்கே எழுதிட வேண்டியது. வி ஃபேஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர்ஏ. அதுதான் என்னது? ஓபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி என்ன? பிசியோட வேல்யூ என்ன? ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். ஸோ ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். ரைட்டா? இப்போது இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? E0. ஸோ E0 இந்த இடத்துல ஸ்கொயர் எடுத்தோன்னா இங்கே என்ன செஞ்சிடணும்? ரூட் போட்டுடணும். இந்த இடத்துல ஸ்கொயரை கட் பண்ண இந்த ஆன்சருக்கு நம்ம வந்து ரூட் போடணும். அவ்வளோதான். ஸோ E0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஃபேஸ் ப்ளஸ் ஐஆர்ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎக்ஸ்எஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார் யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டி பவர் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு ரெசிஸ்டிவ் லோடாக இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி. அதோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அந்த நோ லோட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா இதுதான். E0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வி ஃபேஸ் ப்ளஸ் ஐஆர்ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎக்ஸ்எஸ் த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி லேகிங் பவர் ஃபேக்டர் அண்ட் தென் லீடிங் பவர் ஃபேக்டர் அது லைட்டாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நேரடியாக காலேஜுக்கு வரும்போது கிளாஸில் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கேஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபார்முலா இது ஒன்று தான் போட போகிறேன் எல்லாத்துலேயுமே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அதே தான். நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்? ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டேன். இங்கே ஹரிசாண்டல் லைன் வந்து ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய லோடு இண்டக்டிவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜிலேருந்து கரண்ட்டு லேக் ஆகும். வோல்டேஜிலேருந்து கரண்ட் லேக் ஆகும் மீன்ஸ் வோல்டேஜ் வந்து இதிலேருந்து என்ன ஆயிருக்கணும்? லீட் ஆகிருக்கணும். ஸோ π0ங்கிற ஆங்கிளில் ஐயோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு? லீட் ஆயிடுச்சு. நாட் π0 பைங்கிற ஆங்கிளில் வியோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு? லீட் ஆயிடுச்சு. லோ டெர்மினல் வோல்டேஜ் வி ஃபேஸ். ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம மைண்டில் என்ன இருக்கணும்? ஐஆர்ஏ ட்ராப் வரையணும். அது எப்படி வரையணும்? ஐக்கு பேரலல் லைன், ஐக்கு பேரலல் ஐ ஹரிசாண்டல் லைன். அப்போ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோன்னா தட் இஸ் ஐஆர்ஏ. ரைட்டா? அதுலேருந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஐஎக்ஸ்ஏ. இது ரெண்டையும் சம் பண்ணிட்டீங்கன்னா ஐ இன்ட்டு இசட்டு. இதை ஓவராலாக சம் பண்ணிட்டோன்னா அதுதான் என்னது? E0 ஃபார் லேகிங் பவர் ஃபேக்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்திருக்கா? வரலை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறக்கா என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் இப்படி வரைஞ்சிட்றேன். இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டாட்டர் லைன் அதுதான் போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்டா? அப்போனா இதை ஓ, இதை ஏ, அடுத்து இதை பின்னு வச்சுட்டேன். இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓஏயோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? தெரியாது. இங்கே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? இங்கே இன்னொரு பாயிண்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்? மார்க் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் இது இங்கே டீன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் வந்து பை. இந்த ஆங்கிள் பையினா இப்போ இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ இது வி அப்படின்னா இது பையினா இந்த இடத்துல காஸ் பை போட்டோன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓடி டிவைடட் பை விஏ. வி ஃபேஸ்ன்னு சொல்லலாமா? ஓடி டிவைடட் பை வி ஃபேஸ். ஓடி டிவைடட் பை வி ஃபேஸ். அப்போ ஓடியோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல காஸ் பை போட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? அடிப்பக்கம். சரியா? டிவைடட் பை ஹைபாட்டனியஸ்னு என்னது? வி ஃபேஸ். அப்போ நான் ஓடியோட வேல்யூ என்ன? வி ஃபேஸ் இன்ட்டு காஸ் பை. அதான் இங்கே போட்டிருக்கு. ரைட்டா? அடுத்து இந்த போர்ஷன் ஐஏஆர்ஏனா இங்கே டிஏவும் என்னதான்? ஐ இன்ட்டு ஆர்ஏ தான். ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டா அப்ளை பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சைன் தீட்டா போடலாமா? ஸோ சைன் பை ஈக்குவல் டு என்னது? இந்த போர்ஷன் இதை சீன்னு வச்சுக்கோங்க. அப்போனா சைன் பை ஈக்குவல் டு என்னது? சைன் பை ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை பி ஃபேஸ். ரைட்டா? அப்போது வி ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சிடி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? வி ஃபேஸ் இன்ட்டு சைன் பை. ஸோ இந்த போர்ஷன் என்னவோ அதுதான் இங்கேயும். ஸோ அதான் வி ஃபேஸ் சைன் பை. மேலே எழுது ஐ இன்ட்டு எக்ஸ்.
இப்போ எனக்கு இந்த போர்ஷன் தெரிஞ்சுட்டு, இந்த வேல்யூ தெரிஞ்சுட்டு, இந்த எல்லா வேல்யூவும் தெரிஞ்சுட்டு, அப்போது இதே மாதிரி ஃபார்முலா போட்டுடலாமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ட்ரை யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நேரடியாக வந்து கேளுங்க. ஸோ பை ப்ராக்டிஸ் நோட்டில் எல்லோரும் காலேஜுக்கு வரும்போது உங்களோட நோட்டில் இந்த வெக்டார் டயக்ராம்ஸ் போட்டு இதில் இருந்து எப்படி ஈநாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத டெரைவ் பண்ணிவிட்டு வாங்க. ஆல்ரெடி நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் டிசி மிஷின்ஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் இதே டெரவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கும். இதே மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தேர்ட் கேஸ் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர். நம்மளோட பவர் ஃபேக்டர் வந்து லீடிங். தட் மீன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லோட் வந்து கெப்பாசிட்டிவ் லோடு. கெப்பாசிட்டிவ் லோடு அப்படின்னா என்ன, அதில் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே கேஸ் தான். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துருந்தேன். சரியா? எப்போதுமே நம்ம கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கணும்னா இந்த வெக்டார் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துடணும். ஹரிசாண்டலில் ஐ, அதோட மேக்னிடியூட் என்னங்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்து லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னா வோல்டேஜிலேருந்து கரண்ட் லீட் ஆகணும். ரைட்டா? ஸோ அப்போ வோல்டேஜ் எங்கே இருக்கணும், இதில் மேலே போட்டோம்ல, இங்கே கீழே போட்டுருந்தீங்க. இது வி ஃபேஸ்னு போட்டாச்சு. ரைட்டா? ஸோ பைனாட்டில் பையனே போட்டுக்கலாம். ஓகே, வி ஃபேஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், வி ஃபேஸில் ஐக்கு பேரலல் லைன் வரையணும். அதுதான் ஐஆர்ஏ போட்டாச்சு. அதுலேருந்து 90 டிகிரி ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வருது ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். இதை கொண்டு போய் ஆர்ஜினோட சேர்த்துட்டோன்னா அதான் என்னது, ஈநாட்டு. எல்லாமே ஸ்கேல் வச்சு வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லைன் தான் என்னது, ஈநாட்டு. ஓகேவா? இப்போ ஈநாட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ட்ரையாங்கிளை யோசிச்சு பாருங்கள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இங்கே ஒரு ஷேப்பே இல்லாமல் இப்படி இருக்குது. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கிடையாது. அப்போ இதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றணும். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே மேலே இந்த லைனை ஹரிசாண்டல் லைனை நீளமாக இழுத்து விட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு, 90 டிகிரி கிடச்சிட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு. ரைட்டா? இந்த இடத்துல எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிட்டு. ஆனால் இங்கே உள்ள வேல்யூஸ் எதுவுமே தெரியாது. கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ரைட்டா? மாற்றிட்டிங்கன்னா இது வி ஃபேஸு, இந்த ஆங்கிள் பை. அதே மாதிரி தான் இங்கே காஸ் பை போட்டிங்கன்னா வி ஃபேஸ் காஸ் பைன் இந்த போர்ஷனும், இந்த போர்ஷன் வி ஃபேஸ் சைன் பைனும் கிடச்சிரும். ரைட்டா? இந்த போர்ஷன் ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த போர்ஷன் தெரியணும், இந்த போர்ஷன் மட்டும்தானே தெரியணும். ஸோ இதுக்கு மேலே உள்ள போர்ஷன்னா இங்கே வி ஃபேஸ் ஓவராலாக சைன் பை மைனஸ் என்னது, இந்த போர்ஷன் ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ். ஐ இன்ட்டு எக்ஸ்எஸ் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவராலாக வி ஃபே சைன் ஃபைலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த போர்ஷன் தெரிஞ்சிருச்சு, இந்த போர்ஷன் தெரிஞ்சிச்சு. இது ஐஆர்ஏனா இதுவும் ஐஆர்ஏ. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட எல்லா வேல்யூவும் கிடச்சிருச்சா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதை சீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ டயக்ராம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 டிகிரின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் ஃபார் ஈநாட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஒரு ஃபார்முலா இது ஃபார் யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு. லாகிங் பவர் ஃபேக்டர்னால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, லீடிங் பவர் ஃபேக்டர்னால் இந்த இடத்துல மைனஸ். இந்த ஃபார்முலாவை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. ஸோ இப்போ ஸ்டெப்ஸு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இசட்எஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்கோம். எப்படி இஎம்எஃப் மெத்தடை யூஸ் பண்ணி ரெகுலேஷன் கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன செய்யணும், ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளாட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓசி டெஸ்ட்டும் எஸ்சி டெஸ்ட்டும் நமக்கு வேணும். 2 டெஸ்ட்டும் பண்ணி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து அதில் ஒரு கரண்ட், பேஸ் கரண்ட் ஐஎஃப் ஃபீல்டு கரண்ட்டாக ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்து அதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இ நாட் என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎஸ்சி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இது இ நாட்டு, இது ஐஎஸ்சி. ரைட்டா? போட்டிங்கன்னா இசட்எஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஃபீட்ஸ்டோன் பிரிட்ஜோ இல்லைன்னா நார்மல் விஐ மெத்தடோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆர்ஏ எஃபெக்டிவ்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸஸோட வேல்யூக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் இசட்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்எஸ்கே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் தான் எல்லாத்துலேயும் வேலை செய்யும். இது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள், இது ஆர், இது எக்ஸு, இது இசட்டு. அப்போ இங்கே இசட் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்
எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா. அதுதான் இங்கே போட்டிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸஸ் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும், இந்த வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு வரணும். ரூட்டை இங்கே கொண்டு வரும்போது இசட்டிலேருந்து ஆரை வந்து மைனஸ் பண்ணணும். ரூட் ஆஃப் இசட்எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஏ ஸ்கொயர். இசட்எஸ் தெரியும், ஆர்ஏ தெரியும்னா எக்ஸஸ் கண்டுபிடிச்சலாமா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் வி ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. வி ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளோட மெஷினோட ரேட்டட் வோல்டேஜ் தான் ஃபேஸ் வோல்டேஜ் ரைட்டா. அதுக்கடுத்து காஸ்பேயோட வேல்யூ நம்ம யூனிட்டி பர்ஃபெக்ட்னா காஸ்பேயோட வேல்யூ 1 ரைட்டா. யூனிட்டி பர்ஃபெக்ட்னா காஸ்பேயோட வேல்யூ 1. லேகிங்க்கு நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. 0.8ன்னு எடுத்துக்கிறோம், இதுவும் 0.8 லீடிங்னு எடுத்துக்கிறோம். 2 கேஸ் ரைட்டா. காஸ்பேயோட வேல்யூ. ஸோ அப்போது காஸ்பேயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அண்ட் தென் ஐயோட வேல்யூ நம்மளோட ரேட்டட் கரண்ட்டு. அதுக்கடுத்து ஆரியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ போட்டோன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே எல்லா வேல்யூ நமக்கு தெரியும். எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் E0 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த E0 வேல்யூ இது யூனிட்டி பர்ஃபெக்ட்டுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ எல்லா வேல்யூவும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணால் E0 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வி ஃபேஸோட வேல்யூ வந்துட்டு ரேட்டட் கரண்ட்டு போட்டிங்கன்னா அதோட ரெகுலேஷன் என்னன்னு இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இவ்வளோ தான் சிங்க்ரோனஸ் இம்படன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெஷினோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் கிளாஸில் வந்து கேளுங்க. தேங்க்யூ.